இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு நான் என் மனசும் மூளையும் போட்டி போடுறத பார்த்தேன். இன்னைக்கு என் கண்ணுக்கு முன்னாடி என் மனசும் மூளையும் பேசிக்கிறத பார்த்தேன். ரெண்டுமே தன்னோட எண்ணத்தை சொல்லுச்சு. ஆனா ஜெயிச்சது யாருன்னு தெரியுமா? மனசு. மனசுதான் ஜெயிச்சது. ஏன்னா மனசுதான் தெளிவா உண்மையை சொல்லுச்சு. லக்ஷ்மி, தப்பு பண்ணது நான் தான். எல்லாமே என் கண்ணு முன்னாடி இருந்தும் நான் அதை பார்க்கவே இல்லை. வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க, ஆனா நான் அதை புரிஞ்சுக்கவே இல்லை. ஏதோ தப்பான எண்ணத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா அந்த எண்ணம்லாம் இப்ப என்னை விட்டு போயிடுச்சு லக்ஷ்மி. எனக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. நான் யார லவ் பண்றேன்னு. அதோட நான் யார லவ் பண்றேன்னா லக்ஷ்மி, அது நீதான். லக்ஷ்மி, I really love you. I love you, Lakshmi. I love you, Lakshmi. நான் உண்மையிலேயே உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். I love you. I love you, Lakshmi. I love you. I love you. மலிஷ்கா, என்னால வர முடியாது ரிஷி. ஒரு நிமிஷம் இரு. என் கூட வா. என்ன? Come with me. 1 நம்பர் திருட்டு பொண்ணு இந்த மலிஷ்கா. என்னைக்குமே இவளை நம்பவே கூடாது. அவளோட போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு போன் பண்ணாதான் என்ன? ஏதோ சொந்தக்காரங்களோட சாவுக்கு அலையிற மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. மலிஷ்கா, போன் பண்றி. உனக்கு எந்த கவலையும் இல்ல. உனக்கு தான் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. அவன் லக்ஷ்மி டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறான். ஏன் போடுறதும் திண்டாட்டமா போச்சு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கமலி வரை என் தலையில கட்டி வச்சு தொலைச்சிட்டாங்க. மலிஷ்கா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. எனக்கு ஒரு போன் பண்ணி தொலைக்கலாம்ல. உனக்கு என்னாச்சு ரிஷி? ஏன் வெளியில கூட்டிட்டு வந்த? நீ என்ன லவ் பண்றீங்க? என்ன கேள்வி ரிஷி இது? of course I love you. உன்னை லவ் பண்றேன்னு 1000 தடவை நான் சொல்லியாச்சு. என் லவ் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், அதை நிரூபிச்சும் காட்டியிருக்கேன். I really love you ரிஷி. I love you, I love you, I love you. அப்ப நீ எதுக்காக என்ன காப்பாத்தல? ரிஷி, அது வந்து என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் கேக்குற? நான் நேரடியா கேக்குறேன் மலிஷ்கா. அதனால ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லு. நீ எதுக்காக என்ன காப்பாத்தல? அங்க பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும்போது நாங்க மயங்கி விழுந்திருந்தேன். நெருப்புல இருந்து காப்பாத்திருக்கலாம்ல. ஆனா காப்பாத்தல. மலிஷ்கா, ஓடி வந்து என்ன காப்பாத்துன்னு சொன்ன, ஹெல்ப் பண்ணுன்னு சொன்ன. ஆனா நீ தான் காப்பாத்தவே இல்லை. ஆனா நீ என்ன கூப்பிட்ட. ஆனா என்னால அங்க வர முடியல ரிஷி. நான் முயற்சி பண்ண, நான் உயிரை பணயமும் வச்சேன். நான் உன் முன்னாடி தானே நின்னுட்டு இருந்தேன். உன்னை காப்பாத்த நான் முயற்சி பண்ணேன் தானே. நீ பார்த்தல, உனக்கு தெரியாதா? நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தனே. நீ என்ன எந்த அளவுக்கு காப்பாத்த முயற்சி பண்ணனும் பார்த்த. உன்னை நீ எப்படி காப்பாத்திக்கிட்டனும் பார்த்த. எல்லாத்தையும் நல்லா நோட்டீஸ் பண்ண. அண்ட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நீ என்ன பத்தி யோசிக்கவே இல்ல. நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்ச. உன்னை காப்பாத்திக்கிறதுல மட்டும் தான் இருந்த. இல்ல ரிஷி, ஐ ஸ்வேர், ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. உன்னை காப்பாத்த நான் முழு முயற்சி எடுத்தேன். நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் பண்ணேன் ரிஷி. ஆனா நான் யாரை லவ் பண்றேன்னா லக்ஷ்மி, அது நீதான். ஐ லவ் யூ லக்ஷ்மி. நான் உன்னதான் லவ் பண்றேன். நான் மலிஷ்காவை லவ் பண்ணல. I love you. I love you. ரிஷி,
ரிஷி நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? தேங்க் காட் உனக்கு ஒண்ணும் ஆகல. என்ன இது காயம்? நீ நல்லா இருக்கியாப்பா? ஆ. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ரிஷி ஃபோன் பண்ணனே, ஏன் எடுக்கல? அது சரி, நீ ஏன் எங்களுக்கு ஃபோன் பண்ணல? ஆமா ரிஷி, நாங்க எல்லாருமே ரொம்ப டென்ஷன்ல இருந்தோம், ரொம்ப பயந்து போயிட்டோம். ஆமா ரிஷி, நீ ஃபோன் எடுத்திருக்கலாம்ல. எங்களுக்குலாம் எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? ரொம்ப கவலைப்பட்டுட்டோம். மாம், ஆக்சுவலி நானே இங்க ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். லக்ஷ்மி, என்ன இது லக்ஷ்மி? அந்த லக்ஷ்மியால தான் உன் நிலைமை இப்படி ஆயிருக்கு. அங்க நெருப்புல மாட்டிக்கிட்ட, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆகி இப்போ இங்க வந்து நிக்கிற. அந்த தரித்திரம் புடிச்சவ உன் கூடவே இருக்கால, அதான் உனக்கு இப்படி ஆகுது. இல்ல இல்லம்மா, லக்ஷ்மி மேல எந்த தப்பும் இல்ல. அவ எதுவும் பண்ணல. ஹோட்டல்ல லக்ஷ்மியால ஒண்ணு நெருப்பு பிடிக்கல. நிஜமாதான் மாம். இன்ஃபேக்ட் லக்ஷ்மி தான் அங்க இருக்கிறவங்களை காப்பாத்தினா, நெருப்புல இருந்து காப்பாத்தினா. லக்ஷ்மி தான் என்னையும் மலிஷ்காவையும் காப்பாத்தினா. ஒருவேளை லக்ஷ்மி மட்டும் இல்லாம இருந்திருந்தா என் நேரத்துக்கு நானும் மலிஷ்காவும் நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆயிருப்போம். லக்ஷ்மி மறுபடியும் அவ உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்திருக்காமோ, மறுபடியும் லக்ஷ்மி என் உயிரை காப்பாத்திருக்கா. சரி, லக்ஷ்மி எங்கே இருக்கா? லக்ஷ்மி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. எனக்காக ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கா. அவ உயிரை பணைய வச்சு மறுபடியும் என்னோட உயிரை காப்பாத்திருக்கா. எப்படியும் அவ தப்பி பழிச்சிருக்கா டேட். ரொம்ப சீரியஸா இருந்தா. அதோட அவளுக்கு மூளையில உள்காயம் பட்டிருக்கா. இன்னைக்கு நைட் வர வேண்டிய நர்ஸ் வரல, அதனால நான் தான் இன்னைக்கு நைட் டியூட்டி பார்க்கணும். சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். லக்ஷ்மி மேடம், எதுக்கு நீங்க எல்லாரும் உள்ள வரீங்க? இது ஐசியூ, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஒரே ஒரு நிமிஷம் இவளை பார்த்துட்டு போயிடுறோம். எல்லாம் அது ப்ளீஸ், ரெண்டே நிமிஷம் அவளை பார்த்துட்டு போயிடுறோம். தொந்தரவு பண்ண மாட்டான் அவளை. ப்ளீஸ். சரி.